ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதத்தை நானும் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் இந்த விரதம் இருக்கிறேன். நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சாமிகிட்ட வேண்டியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே நான் விரதம் இருக்கிறனால காலையில் என்னன்னு பார்த்த சமையல் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசும் கேரட் போட்ட பொரியல், அதுக்கப்புறம் பாலக்கீரை பாசிப்பருப்பில் போட்ட பாலக் பருப்பு கீரை, அதுக்கப்புறம் சாப்பாடு, ரசம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறனால சாமிக்கு கண்டிப்பாக ஏதாவது படைக்கணும் இல்லைங்களா? அதனால் சாமிக்காக பால் பாயாசம், ஜவ்வரிசி பால் பாயாசம் வைக்கலான் இருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெத்தலை தெய்வம் போடணும் அப்படிங்கிறது என் மனசில் தோணிகிட்டு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் இந்த வெத்தலை தெய்வம் போடணும் அப்படின்னு நினச்சி நான் வேண்டி செஞ்சேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு 24 நாளுக்கு மேலே என்னால் செய்ய முடியல. அது என்னத்தினால தடங்கள் ஆச்சுன்னு தெரியல. அப்படியே நான் அதை செய்ய முடியாமல் போச்சு. ஸோ இன்றைக்கி 48 நாள் விரதம் இருக்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த விரதம் தடைபடாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுதலே. முருகர்கிட்ட நம்ம கேட்குறத அது ஒரு மடங்கு நம்ம கேட்டோன்னா அவர் 6 மடங்காக கொடுப்பார் அப்படிங்கிறது எனக்கு நிஜமாலுமே நடந்திருக்குது. எவ்வளோ விஷயங்களில் இந்த மாதிரி அவர் நம்ம கேட்குறத விட அவர் அதிகமாக நமக்கு கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்குமே நம்பி மட்டும் ஒரு விஷயத்த செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், முருகர்கிட்ட நம்ம நம்பி அவர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட முழு மனசோடு அவரை நம்ம நினச்சி கும்பிட்டோம்னாலே நம்மளுக்கு நினச்சதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாருங்க. எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் மீண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிதர்சனமான உண்மைங்க. ஏன்னா இது என் லைஃப்பில் நிறையா டைம் நடந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் சஷ்டி விரதம் இருந்திருக்கேன். அந்த 7 நாள் சஷ்டி விரதம் இருப்பேன். ஆனால் இத்தனை வருஷமாக 48 நாள் விரதம் நான் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. வருஷம் வருஷம் கோயிலுக்கு போகும்போது சாமி கும்பிட்றது, ஒரு வாரம் விரதம் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். ஆனால் இந்த 48 நாள் விரதம் என்னால் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப வேண்டி இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் நினச்சதை விட அதிகமாக ஒரு மடங்கு எப்பவுமே செஞ்சுருக்காரு. இப்போன்னு இல்லைங்க, இது வரைக்குமே நான் நினச்சதை அதிகமாக எனக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. இப்போவும் அதே மாதிரி 48 நாள் நான் அவருக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி விரதம் இருந்திருக்கேன். எவ்வளோ விஷயங்கள் நமக்குன்னு கேட்டு கேட்டு நம்ம செய்கிறத விட கடவுளுக்காக நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறத நினச்சி செய்யும்போது சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி 48 நாளோட ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே அவர் சனிக்கிழமை கரெக்டாக, அதனால் அவர் எல்லாமே பூஜையெல்லாம் அவரே பண்ணிட்டார். நான் பார்த்திங்கன்னா சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவு வாசப்படிக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள்லாம் போடாமல் இருந்தேன். ஸோ மஞ்சள் எல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் சமையலில் சாப்பாடெலாம் எடுத்து வைக்க என்னோடய வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா நான் விரதம், பசங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.